ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, தேனி, கம்பம், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பண்ணினா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு டாப் 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பிஸ்னஸை இந்த ரீஜன்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், சவுத் ரீஜன்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த இடத்துலன்னு பண்ணலாம். பட் அவுட் ஆஃப் திஸ் 5 பிஸ்னஸ் ஐடியாவில் இந்த 4th and 5th பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் ஆனால் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து அது வந்து எனக்கு இருக்குதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரிசப்ஷன்ஸ், எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆனாலும் இந்த சவுத் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் எடுத்துகிட்டு, பெரிய கல்யாண மண்டபம் எடுத்துகிட்டு அதில் தான் வச்சு பண்ணுவாங்க. ஈவன் தோ இட்ஸ் அன் என்கேஜ்மெண்ட் ஹாலாக இருந்தாலும் ஒரு 100 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி, ஒரு 150 பேருலேருந்து 400 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஹால் எடுத்துகிட்டு அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சர்வீசஸ்லேருந்து, மண்டபத்துக்கு முன்னாடி பனானா ட்ரீ வச்சு கட்டுறதுலேருந்து, ஃபுட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து, ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரு 4 to 5 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்க்கல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபார்மிங் பிஸ்னஸுங்க. ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் இந்த ஏரியாவில். ஸோ சவுத் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர்ஸு கம்பேர் பண்ணுறப்போ, மட்டன், ஃபிஷ் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து கண்ட்ரி சிக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ லைவ் ஸ்டாக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறது ஒரு 450 500 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஷாப்பில் போய், கடையில் போய் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து அதை சிக்கனாக பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 to 900 ருபீஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸும் பண்ணலாம். அது வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை விட சூப்பர் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட 500 ருபீஸ் கொடுத்து லைஃப் ஸ்டாக் உயிரோடு வாங்கிட்டு அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு 800 ருபீஸ் 900 ருபீஸ்க்கு செல் பண்ணலாம். பெர் கேஜிக்கு அரௌண்ட் 300 கிராம்ஸ் to 350 கிராம்ஸ் வந்து லைஃப் ஸ்டாக் வந்து வேஸ்ட் போகும். ஒரு 2 kgs வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1.5 kg வந்து கறி உங்களுக்கு வந்து கிடைக்குமுங்க, நாட்டுக்கோழி கறி வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின். ஒரு 2 kgs கோழி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 500 வரைக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். வேஸ்டேஜ் எல்லாம் போக சொல்கிறேன். வந்து பெர் கேஜி 500ன்னு பார்த்தீங்கன்னா 2 kgs வர்ற கோழி வந்து 1000 ருபீஸ் வாங்கியிருப்பீங்க. 900ன்னு போட்டிங்கன்னா ஒரு 1800 ருபீஸ் ஆச்சு. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒரு 300 ருபீஸ் போனாலுமே 500 ருபீஸ் சாலிடாக ப்ராஃபிட் நிற்கும் 2 kgsல. அதே மாதிரி வீக்லி நீங்கள் ஒரு 100 kgs மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரி சிக்கன் ஃபார்மிங் பிஸ்னஸில் ஒரு கண்ட்ரி சிக்கன் ஷாப் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸுங்க. ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் செட்டப். ஸோ சப்மர்சிபிள்ஸ் போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடில் ஒரு 1000 அடி 1500 அடி தான் போடுறாங்க. ஸோ 1500 அடிக்கு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பம்ப் செட் வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிருக்கு, சப்மர்சிபிள் மோட்டர் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து மோட்டரை வெளியில் கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் பக்கம் சார்ஜ் பண்ணுறாங்க. சில பேர் 5000 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க சில வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி அதுக்குன்னே ஒரு ரிக் வண்டி அப்படிம்பாங்கல்ல, ரிக் மிஷினரி இருக்குது. அந்த ரிக் மிஷினரி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து நீட்டாக வந்து கழட்டி, கோயம்புத்தூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சிஆர்ஐஸ் அதிகமாக இருக்குது, அக்வாசப் அதிகமாக இருக்குது, டெர்ரா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 1500 அடி மோட்டரை வந்து கழட்டி சர்வீஸ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ருபீஸ் பக்கம் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை கழட்டி மாட்டுறது வந்து நல்ல பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்குது. யாராச்சும் ஃபார்மர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் எத்தனை போர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி 4th பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுங்க. சவுத் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லேண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நிறைய இடத்துல விளைவிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வாங்கி அப்படியே நீட்டாக பேக் பண்ணி ஒரு பிராண்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நேம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் உலகம் முழுவதும் எவ்வளோ தூரம் மேலே அனுப்பலாம். நிறையா கம்பெனிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா ஃபார்மர்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேல் பண்ணலாம். இட் வில் கிவ் அரௌண்ட் 100 to 150%
ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து இருக்குமுங்க. ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா மல்பெரி ஃபார்மிங்க. மல்பெரி ஃபார்மிங் அப்படிங்கிறது சதர்ன் ரீஜனில் இப்போ ஒரு பீக்கான பிஸ்னஸாக இருக்குதுங்க. ஸோ மல்பெரி ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டு நூல் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ காஞ்சிபுரம் பட்டு சேலை அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த பட்டு சேலை தயாரிக்கிறதுக்கு நூல் எங்கிருந்து போகுது, ஸோ திஸ் இஸ் கால்ட் த மல்பெரி ஃபார்மிங். ஸோ மல்பெரி ஃபார்மிங் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி இது வந்து ஒரு மல்பெரி பிளான்ட்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட்ஸுக்கு இந்த புழுவை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ஸை டெய்லி வெட்டி போட்டோம் அப்படின்னா ஒரு 20-22 நாளில் கக்கூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கக்கூன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது வந்து அப்படியே டைரெக்டாக கொண்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். மார்க்கெட்டில் செல் பண்ணுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களோட செட்டப் வேரியஸாக இருக்கும். பட் ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான மார்க்கெட்டுங்க. கோயம்புத்தூர் இருக்குது, தருமபுரி இருக்குது, அதே மாதிரி கர்நாடகா கொள்ளைகால் கொண்டு போவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல மல்பெரி ஃபார்மிங்ஸ் வந்து சேல்ஸ் பிளான்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி மல்பெரி லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா இந்த கக்கூன் வந்து 20-25 டேஸ்க்கு அப்புறம் கக்கூன் வந்து ஃபார்ம் ஆகும், அந்த புழு வந்து கட்டி கொடுக்கும். அதை நம்ம ஆள் வச்சு எடுத்துகிட்டு லேபர்ஸ் வச்சு எடுத்து அதை கொண்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெர் கேஜிக்கு ஒரு 600 to 700 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக இந்த ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 200 கேஜிஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா லிட்டரலாக நீங்கள் 1.5 lakhs கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 30,000 லேபர் காஸ்ட் இருக்குது, ரூம் க்ளீன் பண்ணுற காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில ஒவ்வொரு பேட்சஸ் நீங்கள் எடுக்கிறப்பவுமே ரேக்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து டொயின்ஸ் எல்லாம் நிறையா வந்து ரோப்ஸ் எல்லாம் நிறைய கட் ஆகும், அது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீச்சிங் எல்லாம் போட்டு இது பண்ணுவீங்க, ரூம்ஸை க்ளீன் பண்ணுவீங்க, அதோட மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் சர்வீசஸ் காஸ்ட் இருக்குது. எல்லா காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக ஒரு 1.2 lakhs கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 கேஜிஸ் எடுக்கிறீங்க மாதத்தில், ஒரு 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா நீங்கள் வந்து மல்பெரி பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் ஐடியா அந்த பிஸ்னஸ் ஐடியா. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா. நல்ல ஒரு 1.2 lakhs to 1.5 lakhs கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் மல்பெரி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கடைசியாக எடுத்த பேட்சில் எத்தனை கிலோஸ் நீங்கள் வந்து கக்கூன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணிங்க மட்டும் கமெண்ட்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர், மதுரை, தேனி, கம்பம், திருச்சி, ஈரோடு, திருப்பூர், உடன்பேட், ஸோ இந்த ஏரியாவிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.